வணக்கம். தமிழ் லிரிக்ஸ் அண்ட் சங்கீத் ஜிஎல்சி ஈவெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மற்றும் மீனாஸ் லிரிக்ஸ் இன்ஸ்டாகிராம், இதில் என்னோட பாடல்களை நீங்கள் எல்லாரும் வீடியோ மூலமாகவும் ஆடியோ மூலமாகவும் கேட்டு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. அதற்கு மீனா வெங்கடேஷின் அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். என்னடா இந்த சேனலில் பாட்டு தானே வரும், இன்றைக்கி என்ன மீனா வெங்கடேஷ் நேரடியாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். நான் பாடலாசிரியர் மட்டுமல்ல, கதை கட்டுரை எழுதும் எழுத்தாளரும் கூட. எழுத்தாளர் தன்னுடைய படைப்புகளை எல்லாம் புத்தகம் மூலமாக எழுதி வெளியிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி புத்தகம் படிக்கிற வழக்கம் நிறைய பேர்கிட்ட இல்லாமல் போச்சுது. அதற்கு பல காரணங்கள் எல்லாரும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இளையவர்கள் மத்தியில் இன்று பேப்பர் படிக்கிறாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கேட்டால் எல்லாரும் சொல்கிறது நாங்கள் தான் மொபைலில் பார்த்துறோமே அப்படின்ட்டு. அதுவும் இல்லை, நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது நம்மளோட நாலேஜ் நிறைய வளரும் என்பது உண்மை. என்னோட படைப்புகளை நான் எழுத்து மூலமாக உங்கள்கிட்ட சொல்லதுக்கு பதிலாக நேரடியாக பேசி தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மீனாஸ் லிரிக்ஸ் சேனலையும் உங்களோட நேரடியாக பேசிகிட்டு இருக்கேன். இதில் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிறது ஒருவர் மீது இல்லாட்ட ஒரு கொள்கை மீது நாம் வைக்கும் அசைக்க முடியாத உறுதி தான் நம்பிக்கை. நம்பிக்கை முதல்ல நமக்கு வரணும். மற்றவங்க நம்மளை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நமக்கு நம்மேல் நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கையில் பல வகைகள் இருக்குது. பெற்றோர் பிள்ளைகள் மேல் வைப்பது நம்பிக்கை, பிள்ளைகள் பெற்றோர் மேல் வைப்பது நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கை. ஆன்மீக நம்பிக்கை என்று வரும்போது நமக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வரும். கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா, நமக்கு உதவுவாரா, நம்ம செய்கிறது எல்லாத்தையும் அவர் துணை இருப்பாரா, இப்படிலாம் நமக்கு கேள்விகள் வரும். இது இயற்கை தான். மனிதனாக பிறந்தவர்களுக்கு அதை மாதிரி வர்றது இயற்கை. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு துணை நிற்பார் என்ற நம்பிக்கை அவர் மேல் நம்ம வைக்க வேண்டும். இதுதான் ஆன்மீக நம்பிக்கை. சமூக நம்பிக்கை. சமூக நம்பிக்கைங்கும் போது நமக்கு என்ன தோணும்னா, இந்த சமூகத்து மேல் நம்பிக்கை வைக்காம இந்த சமூகம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் அப்படி கேட்கிறவங்கெல்லாம் திரும்பி நீங்கள் கேட்டு பாருங்க, சமூகத்துக்கு நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிறது ஒருத்தர் மனசுல இருந்தும் வர வேண்டும். நண்பர்கள் மேல் அதிக நம்பிக்கை வைப்பது, இதெல்லாம் நம்பிக்கையில் பல வகைகளை சேரும். யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதனுக்கு பலம் நம்பிக்கை. மனிதன் தன் பலத்தை நம்ப வேண்டும். அடுத்தவங்களாம் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு கடைக்காரர் இருக்காரு, அவர் இந்த இடத்துல நம்ம கடை போடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் அவர் கேட்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல கடை போட போற, இது ஓடுமா அப்படின்னு 4 பேர் சொல்கிறாங்க. 4 பேர் சொல்லுவாங்க, இல்லை நீ போட்டு பாரு, ட்ரை பண்ணி பாரு, ஓடுதான் பாரு அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கடைக்கார எல்லார்ட்டையும் ஒரு கேள்விதான் கேட்டார். ஆனால் அவர் மனசில் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம கடையை ஆரம்பித்து நல்லபடியாக நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிற தன்மேல் நம்பிக்கை வைத்து அவர் அந்த கடைக்காரர் வந்து கடையை ஆரம்பித்து கொஞ்ச நாளில் 4 பேர் 40 பேர் ஆகுது, 40 பேர் 400 பேர் ஆகும். அவர் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் தன்னோட நம்பரை கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் கூப்பிடுங்க, நான் வீட்டுக்கு கொண்டாந்து டெலிவரி கொடுக்கேன்பாரு. அப்படி தன்னோட நம்பிக்கையை அவர் வளர்த்துக்கிட்டாரு. அயராது உழைத்தார். உழைப்பு தான் அதில் ரொம்ப முக்கியம். அதை உழைச்சதுனால அவர் வந்து அந்த கடைக்காரர் தன்னோட நம்பிக்கையில் வெற்றி பெற்றார். இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளும் இதே மாதிரி நம்மேல் நம்பிக்கை வைத்து பல வெற்றிகளை சாதிக்க வேண்டும். ஒரு விதையை வந்து நம்ம வந்து மண்ணில் போடுதோம். விவசாயி எப்படி போடுறானோ அதே மாதிரி நம்மளும் ஒரு மரத்தையும் செடியையும் வளர்க்க வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் நினைக்க வேண்டும். ஒரு விதையை நம்ம நடும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த விதை வளருமா அப்படின்னு நம்ம வந்து நினைக்காம மண்ணில் ஊற்றி தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது செடியாகி மரமாகி காய் பூ கனி எல்லாம் தரும்போது அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி தனியானது. அதில் நம்ம என்ன பண்ணோம், அந்த விதையை ஊனும்போது நம்ம அந்த விதை மேல் நம்பிக்கை தான் வைத்தோம். அதான் நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம். தோல்விகள் வரும்போது துவண்டு விடுறது வந்து மனுஷனோட இயல்பு. ஆனால் அந்த தோல்விகளில் இருந்து மீண்டும் எழுந்து நம்மேல் நம்பிக்கை வைத்து பல சாதனைகளை நிறைய பேர் செய்திருக்காங்க.
அதே போல் நாமும் நம்மேல் நம்பிக்கை வைத்து தோல்விகளை கண்டு துவண்டு விடக்கூடாது. அந்த தோல்விகளை எல்லாம் வெற்றிப்படியாக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கணும். அதுதான் அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு அணையா விளக்காக வாழ்நாள் பூரா தொடர்ந்து வரும். நம்பிக்கை உள்ளவன் எதையும் சாதிப்பான். ஒரு குரு சிஷ்யர் கதை சொல்றேன். ஒரு நதி இருக்கு, நதிக்கு இந்த பக்கத்துல குரு இருக்காரு, நதிக்கு அந்த சைடுல சிஷ்யன் இருக்காங்க. குரு அவர்கிட்ட சிஷ்யன்கிட்ட சொல்றாரு, அங்க உள்ள பூவெல்லாம் பறிச்சு இங்க கொண்டு வா அப்படின்னு செய்யலை காமிக்காரு. சிஷ்யன் அதை பார்த்துட்டு அந்த பூவெல்லாம் பறிச்சு கொண்டு வர்றதுக்காக அவன் எல்லாம் பூவெல்லாம் பறிச்சுட்டு, குரு கேட்டார இப்போ உடனே வரணும்ட்டு அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு அந்த நதியில அப்படி டக்குன்னு குதிச்சு அந்த நதியில இருந்து நீந்தி வெளியே வந்துட்டான். வெளியே வந்து குருட்ட அந்த பூக்களை எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிட்டான். குரு அப்படி பார்த்தாரு, சிஷனை பார்த்து கேட்டாரு, எப்படி நீ இவ்வளவு வேகமா வந்த? இந்த நதியில வந்து முதலைகள்லாம் உண்ட, அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையா? எப்படி நீ வந்த அப்படின்னு சிஷ்யன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு சிஷ்யன் சொல்றாரு, நான் என் குரு மேல் அதிகமான நம்பிக்கை வைத்தேன். அதிகமான நம்பிக்கை என் குரு மேல் வைத்தேன். அந்த அபார நம்பிக்கை தான் அவரோட நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே கரையை கடந்து வந்து விட்டேன் என்று சொன்னார். ஸோ இதுதான் நம்பிக்கை. நாம் அடுத்தவர்கள் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறது. இந்த நம்பிக்கை எல்லா டைமும் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம நண்பர்களே எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம ரொம்ப நம்பிக்கை வைப்போம், ஆனால் சில பேர் காலவாரி விடுறவங்களும் இருக்காங்க. அது இயற்கை. அதை தெரிந்து கொண்டு பின் நம்மளை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை அவங்க மேலே வச்சுட்டோமே, அது வீணா போச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்பிக்கை உள்ளவன் எதையும் சாதிப்பான். நம்பிக்கை எனும் ஏணி, அதுவே நம் வாழ்வின் அச்சாணி. வருடந்தோறும் நமது வேடந்தாங்களுக்கு கண்டங்களையும் கடல்களையும் தாண்டி எத்தனை பறவைகள் நம்பிக்கை என்ற ஒன்றை மட்டுமே வைத்து பறந்து வருகிறது. இது நமக்கு அந்த பறவைகள்லாம் கற்றுக் கொடுக்கும் பாடம், நம்பிக்கை. அந்த பறவைகள்லாம் பறந்து வரும்போது அது வாயில் வந்து ஒரு குச்சியை மட்டும் வச்சுட்டு பறந்து வருமா. எதுக்கு அந்த குச்சியை வச்சுட்டு அது பறந்து வருது அப்படின்னா, அதுக்கு எப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுதோ கடல் நீரில் அந்த குச்சியை போட்டுட்டு அதுக்கு மேலே அது உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்சிடும். இப்படி எங்கெல்லாமோ இருந்து வேடந்தாங்களுக்கு பறவைகள் வருதுன்னா அதெல்லாம் நம்பிக்கை. அந்த பறவைகளுக்கே அவ்வளவு நம்பிக்கை இருக்கும்போது மனிதனாகிய நாம் எவ்வளவு நம்பிக்கை நம்மேல் வைக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நம்மளை வந்து நிறைய பேருக்கு நேர்மறை சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த நேர்மறை சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் நிறைய பேருக்கு நேர்மறை சிந்தனையை விட எதிர்மறை சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும். அது அப்படி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த காரியம் செய்யும் போது இது செய்யலாமா வேண்டாமா, இது சரி வருமா வராதா இப்படின்னு நம்ம வந்து நிறைய குழம்புறோம். ஸோ அப்படியே நம்ம மண்டையை போட்டு குழப்பி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யாமல் விட்டுருந்தோம். அப்படி இல்லாமல் நம்மேல் நம்பிக்கை வைத்து நாம் பல காரியங்களை செய்ய வேண்டும். உன்னை மற்றவர்கள் நம்ப வேண்டும் என்று நினைக்காமல் உன்னை முதலில் நீ நம்ப வேண்டும். நம்ம உழைப்புல நம்ம வந்து எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யறோமோ அந்த கடின முயற்சி செய்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். நம்பிக்கையோடு செயல்படுங்கள், வெற்றி உங்களுக்காக என்றும் காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் நம்பிக்கையை பற்றி நான் இன்றைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா புக்கெல்லாம் எழுதுனா யங்ஸ்டர்ஸ்க்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் நான் இப்படி உங்கள் கூட உரையாடும் போது ஒரு எழுத்தாளனுக்கு தன்னுடைய எழுத்துக்களை சமூகத்திற்காக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் மிக முக்கிய கடமையாக இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை 4 பேர்கிட்ட பகிரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத்தாளரோட கொள்கையாக இருக்கும். அப்படித்தான் நானும் உங்களுடன் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சேனல் த்ரூவாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை அப்பப்போ நான் வந்து பகிர்ந்து கொள்வேன். இப்போ பாட்டு வராதா அப்படின்னு கேட்டுறாதீங்க, கண்டிப்பாக பாடல்களும் வரிசையாக வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த நல்ல விதைகளை நீங்கள் நம்பிக்கை என்னும் விதையை அவர்களுக்கும் பரப்ப வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க வையகம். நன்றி, வணக்கம்.